குளுக்கோஸ் ப்ராக்ரஸ் ஆகாது. உங்கள் ரத்தத்துடைய திக்னஸ் டென்சிட்டி அதிகமாகும் போது, அதில் கழிவுகள் அதிகமாக இருக்கும்போது நரம்புகளுக்குள்ள உள்ளே போய் வெளியே வர முடியாத அளவுக்கு அது பிளாக்கேஜ் ஏற்படுது. அதுதான் இந்த டிசீஸ் அட்வான்ஸ் ஆகிறதுக்கான காரணம். ஸோ அப்போ அதனால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது உணவு கட்டுப்பாடோட சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரத்தத்தோடைய டென்சிட்டி திக்னஸை குறைக்க முடியும். ஓகே, ப்ரிவென்டிவ் மெஷரில் ஃபஸ்ட்டு விஷயம் அவாய்ட் சர்ஜரி. நீங்கள் சர்ஜரி பண்ண கண்டிப்பாக அந்த வால்ஸோடைய டிஸ்ஃபங்க்ஷன் அங்கே நடக்கும். அப்போ உங்களுக்கு நாளடைவில் அது வெரைகோஸ் அல்சராக ஆறாத புண்களாக கால்களில் ரணமாக மாறும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கால்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். அது நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். சர்ஜரி பண்ணோடனே வெரிகோஸ் மறைஞ்சிரும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதை விட்டு மறையணும். ஓகே, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பிளட் திக்கனிங் ஃபுட்ஸ். எதெல்லாம் ரத்தத்தை கெட்டு போக வைக்கணும் நமக்கே நல்லா தெரியும்.